ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யோசனைப்புதுசு. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு வர சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் வியூவர்ஸ்க்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி ரொம்ப முக்கியமான வீடியோ தான் பார்க்க போகிறோம். பூஜை அறை குறிப்புகள் தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் டிப் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். எல்லாத்தோருடைய வீட்லேயும் முக்கியமாக அன்னபூர்ணி சிலையோ இல்லை படமோ இருக்கும். ஏன்னா நமக்கு தேவையான உணவை கொடுக்கறதே அன்னபூர்ணி கடவுள் தான். இந்த அன்னபூர்ணி கடவுளை நம்ம வீட்டில் எப்படி வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். நாம் அன்னபூர்ணி சிலை வச்சுருக்கோம் அப்படின்னா அன்னபூர்ணி சிலையை வைக்கிறதுக்கு பித்தளை தட்டோ இல்லை பித்தளை பாத்திரமோ வச்சுக்கலாம். இல்லை நீங்கள் காப்பர்லேயோ இல்லை வெள்ளியிலையோ தங்கத்துலேயோ நீங்கள் பயன்படுத்திக்கலாம். நான் பித்தளை தட்டு தான் பயன்படுத்துகிறேன். இந்த பித்தளை தட்டில் நம்ம அரிசியை பரப்பி வைக்கணும், பச்சரிசியை பரப்பி வைக்கணும். அந்த பச்சரிசி எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மஞ்சள் போட்டு கொஞ்சமாக லைட்டாக தண்ணியை ஊற்றி நல்லா நம்ம அரைச்சத அரிசி ரெடி பண்ணுவோம் இல்லையா, அது மாதிரி ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கணும். அதே மாதிரி நம்ம அன்னபூர்ணி கடவுளை அந்த பிளேட்டில் வைக்கிறதுக்கு முன்னாடி நல்லா சுத்தம் செஞ்சுட்டு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு கூடவே அன்னபூர்ணி சிலைக்கு பக்கத்தில் நாம் முன்னாடி காமதேனு வைக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். நல்ல ஒரு பலனை கிடைக்கும். நமக்கு வற்றாத உணவு நம்ம குடும்பத்தில் இருந்துக்கிட்டே இருக்கும். நாம் மற்றவங்களுக்கு உணவு கொடுத்து உதவுற அளவுக்கு நமக்கு பண வரவு இருக்கும். அதனால் நீங்கள் காமதேனுவை கண்டிப்பாக அன்னபூர்ணி சிலைக்கு முன்னாடி வைக்கணும். இப்போ எல்லா சிலைகளுக்கும் நான் மஞ்சள் குங்குமம் வச்சதுக்கப்புறம் நம்ம எடுத்துகிட்டு வச்சிருக்கிற பித்தளை தட்டில் கொஞ்சமாக அந்த அரைச்சத அரிசி, அதாவது மஞ்சள் கலந்த பச்சரிசியை நம்ம பரப்பி விட்டுக்கணும். அது கூடவே 5 ரூபாய் நாணயம் இல்லை 1 ரூபாய் நாணயம் நம்ம எந்த இடத்துல அன்னபூர்ணி சிலையை வைப்போமோ அதுக்கு அடியில் தான் நம்ம இந்த காயினை வைக்கணும். அது நீங்கள் 1 ரூபாய் காயினோ இல்லை 5 ரூபாய் காயினோ சிங்க முகம் பார்த்து வைக்கணும். இப்போது நான் அன்னபூர்ணி சிலையை அங்கே வச்சுட்டு பக்கத்தில் அழகாக பூக்களை வச்சுட்டேன். அதே மாதிரி காமதேனுவை அன்னபூர்ணி கடவுளுக்கு முன்னாடி நான் வைக்கிறேன். அவங்களுக்கும் மஞ்சள் குங்குமம் வச்சு பூவை வச்சுட்டேன். இந்த மாதிரி உங்கள் பூஜை அறையில் அன்னபூர்ணி சிலையை நீங்கள் இந்த முறையில் வழிபாடு செஞ்சிங்கன்னா வற்றாத நிறைந்த உணவு உங்கள் குடும்பத்துக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அடுத்த டிப் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். அதே மாதிரி நம்ம எவ்வளவு தான் பணம் சம்பாதிச்சாலும், எவ்வளவு தான் கஷ்டப்பட்டு உழைச்சி அந்த செல்வம் நம்ம வீடை தேடி வந்தாலும் உடனே விரயமாயிடும். இதுக்கு என்ன செய்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பூஜை அறையில் இந்த முக்கியமான இந்த விஷயத்தை நீங்கள் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு விரயம் ஏற்படாது. தேவையில்லாத செலவெல்லாம் உங்களுக்கு வராது. இதுக்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய காசுகள், அதாவது நீங்கள் 1 ரூபாய் 2 ரூபாய் அப்படின்னு உண்டியில் சேர்த்து வச்சுருப்பீங்க இல்லையா, அந்த காசு எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க. இதுக்கு ஒரு கண்ணாடி பாத்திரமோ இல்லை பித்தளை பாத்திரமோ இல்லை காப்பர், நான் சொன்ன மாதிரி வெள்ளி தங்கம், எந்த பாத்திரம் ஒரு சின்ன சைஸில் எடுத்துக்கோங்க. அந்த பாத்திரம் நிறையா நீங்கள் சேர்த்து வச்சுருக்கிற காசோ இல்லை உங்ககிட்ட சில்லறைகள் எவ்வளோ இருக்குதோ அந்த பாத்திரம் நிரம்ப வச்சுருங்க. அதுக்கு மேலே 2 ஏலக்காய், இந்த 2 ஏலக்காயும் சேர்த்ததுக்கப்புறம் பச்சை கற்பூரம் இருக்கும் இல்லையா, அந்த பச்சை கற்பூரத்தை மேலே போட்டுடுங்க. இந்த மாதிரி நீங்கள் வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா வீண் விரையும் வராது. எங்கிட்ட சின்ன சிலையாக லட்சுமி சிலை இருந்ததுனால அந்த காசுக்கு நடுவில் வைக்கிறது இன்னும் ஸ்பெஷலாக இருக்குங்கிறதுக்காக நான் மஞ்சள் குங்குமம் வச்சு அந்த மகாலட்சுமி அந்த காசுக்கு நடுவில் வச்சேன். இது உங்ககிட்ட இருந்தால் செய்யுங்க, இல்லைனாலும் பரவாயில்லை. இந்த காசுகள் அப்படியே இருக்கட்டும். அதே மாதிரி இந்த ஏலக்காயும் பச்சை கற்பூரத்தையும் நீங்கள் வெள்ளிக்கிழமையோ இல்லை செவ்வாய்க்கிழமையோ பச்சை கற்பூரத்தையும் ஏலக்காயை மட்டும் வாரத்தில் ஒரு நாள், அதாவது செவ்வாய் வெள்ளியில் ஏதாவது ஒரு நாளை மாற்றிடுங்க. அந்த காசை சாமிக்கு தேவையான பொருட்கள், பூக்கள் இல்லை சாமிக்கு தேவையான பொருட்களை அந்த காசை பயன்படுத்தி நீங்கள் வாங்கலாம். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் செல்வம் பெருகும், வீண் விரையும் வராது.
அடுத்த டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம் என்ன தான் உழைச்சாலும் நம்ம வீட்டில் சந்தோஷமே இருக்காது. எப்போ பார்த்தாலும் கண் திருஷ்டி இருந்துக்கிட்டே இருக்கும். யாருக்கா ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லாமல் போயிட்டே இருக்கும். வீட்டில் தேவையில்லாத பிரச்சனைகள் அதிகரிக்கும். இந்த மாதிரி இருக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீட்டிலேயோ இல்லை வியாபார ஸ்தலத்துலேயோ இந்த மாதிரி கண்ணாடி டம்ளரில் தண்ணி 3/4 டம்ளர் தண்ணி நம்புற மாதிரி வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம எலுமிச்சை பழம் உள்ளே போடும்போது தண்ணி நிரம்பும். இதை நம்ம செய்கிறதுனால நம்ம வீட்டில் இருக்கிற கண் திருஷ்டி நீங்கும். வியாபார ஸ்தலத்தில் நம்ம நல்லா முன்னேறிட்டோம் அப்படின்னா நம்மளோட காம்படிட்டருக்கு நம்மளுக்கு பார்த்தாவே பொறாமப்படுவாங்க. இந்த பொறாமை எல்லாம் நீங்கும். எலுமிச்சை பழத்தை மட்டும் தினமும் மாற்றிடுங்க. அது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா எலுமிச்சை பழம் வாடக்கூடாது. அடுத்த டிப் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்ம பூஜை அறையிலையோ இல்லை கோயிலுக்கு போகும்போது கண்டிப்பாக சாமிக்கு வெத்தலை பாக்கு வாழைப்பழம் வச்சு தான் வழிபாடு செய்யணும்னு சொல்லுவாங்க. இந்த வெத்தலையை நம்ம பூஜை அறையிலையோ இல்லை கோயில்லையோ வைக்கும்போது அதுக்கான சில வழிமுறைகள் உண்டு. வெத்தலையில் நீங்கள் 3 வெத்தலையாக தான் வைக்கணும். ரெட்டைப்படையாக வைக்கக்கூடாது. 2 வெத்தலையாக வைக்கக்கூடாது. 3 வெத்தலையாக வைக்கணும். அந்த வெத்தலையில் காம்பு இருக்கக்கூடாது. காம்பு இல்லாத 3 வெத்தலையை தான் நீங்கள் வைக்கணும். அதே மாதிரி பாக்கு நார்மலாக பேக்கெட்டில் விற்பாங்க இல்லையா, அந்த பாக்கை நீங்கள் சாமிக்கு வைக்கக்கூடாது. கொட்டைப்பாக்கு இது நாட்டு மருந்து கடையில் எளிதாகவே கிடைக்கும். சூப்பர் மார்க்கெட்டில் கூட இப்போ கிடைக்கிது. நீங்கள் அதனால் வெத்தலை, காம்பில்லாத 3 வெத்தலை, 1 கொட்டைப்பாக்கு இருந்தால் போதும். கூடவே 2 வாழைப்பழம். இதை வச்சு நீங்கள் சாமிக்கு வழிபாடு செஞ்சால் சாமி முழுமையாக அதை ஏற்றுக்குவாங்க. இது ஒரு நெய்வேத்தியமாக சாமிக்கு கிடைக்கும். நாம் என்ன கோரிக்கையோடு சாமிக்கிட்ட போகிறோமோ அந்த கோரிக்கை நிறைவேறும். நியாயமானதாக இருந்தால் கண்டிப்பாக நம்மளோட கோரிக்கை சாமி எடுத்துக்குவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அடுத்த டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெட்டிவேர் விநாயகர். இந்த வெட்டிவேர் விநாயகர் இப்போ கோயிலில் நல்லா கிடைக்குது. இந்த விநாயகரை வைக்கும்போது நம்மளோட பூஜை அறை ரொம்ப வாசனையாக இருக்கும். இது எப்படி வாங்கி பயன்படுத்தணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ நான் ஒரு ஸ்ப்ரே பாட்டில் எடுத்திருக்கேன். இந்த ஸ்ப்ரே பாட்டிலில் அரை பாட்டில் நான் ரோஸ் வாட்டர் சேர்த்துக்கிறேன். ரோஸ் வாட்டர் கூட கொஞ்சமாக பச்சை தண்ணி சேர்த்துக்கிறேன். இந்த ஸ்ப்ரே பாட்டிலை இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நாம் பூஜை அறை நல்ல வாசனையாக நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா நம்ம பூஜை அறையில் இருக்கிற இந்த வெட்டிவேர் விநாயகர் வச்சுருக்குறோம் இல்லையா, இந்த பாட்டில் மூலமாக நாம் தண்ணியை ஸ்ப்ரே பண்ணணும். அந்த ஸ்ப்ரே ரோஸ் வாட்டர் அதில் இருக்கிறதுனால நல்ல வாசனையாக நறுமணமாக இருக்கும். அதே மாதிரி நார்மலாகவே வெட்டிவேர் நல்ல வாசனையாக இருக்கும். இந்த வெட்டிவேர் அதே மாதிரி ரோஸ் வாட்டர் எல்லாமே கலந்து பூஜை அறை நல்ல வாசனையாக நமக்கு மன அமைதியை கொடுக்கும். கண்டிப்பாக இந்த விநாயகர் கிடைச்சா ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்ம வீட்டில் அதே மாதிரி தான் நான் சொன்ன மாதிரி கண் திருஷ்டி. இந்த கண் திருஷ்டினால் குழந்தைங்களுக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் போகும். நம்ம வீட்டில் எப்போ பார்த்தாலும் பிரச்சனையாக இருக்கும். பெரியவங்களுக்குள்ள சண்டையோ இல்லை கணவன் மனைவிக்குள்ளேயோ சண்டையோ இல்லை வீட்டில் நிம்மதி இல்லாமல் பிஸ்னஸில் முன்னேற்றம் இல்லாமல் நல்ல வேலை கிடைக்காம குழந்தை பாக்கியம் கிடைக்காம இந்த மாதிரி நிறைய கண் திருஷ்டினால் ஏற்படுற பிரச்சனைகளை இந்த மாதிரி செவ்வாய் வெள்ளிக்கிழமையில் எலுமிச்சை பழத்தை 2 கட் பண்ணி ஒரு சைடு மஞ்சளும் இன்னொரு சைடு குங்குமமும் சேர்த்து நீங்கள் வீட்டு நிலவாசலில் இந்த ஒரு சைடில் மஞ்சள் கலந்த எலுமிச்சை பழமும் இன்னொரு சைடில் சிவப்பு கலந்த எலுமிச்சை பழத்தையும் நீங்கள் வச்சுட்டு வாங்க. வீட்டுக்கு வரவங்க, அதாவது பொறாமையோடு வரவங்கள்ட்ட கண்டிப்பாக இந்த எலுமிச்சை பழம் அந்த திருஷ்டியை எடுத்துருங்கிற சக்தி இருக்குது. அதனால் செவ்வாய் வெள்ளிக்கிழமையில் இதை மாற்றிடுங்க. ஏதோ ஒரு நாள் நீங்கள் மாற்றினீங்கன்னா போதும். அடுத்த டிப் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். அதே மாதிரி வீட்டில் ஒரு கோயிலில் இருக்கிற மாதிரி நல்ல வாசனையாக மணமாக இருக்கணும். அதே மாதிரி ஊதுபத்தி நம்ம வைக்கும்போது சீக்கிரமாக தீந்துடும். இந்த ஊதுபத்தியோட வாசனை ரொம்ப நேரம் நிலச்சிருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சமாக ஒரு பிளேட்டில் நான் ரோஸ் வாட்டர் எடுத்துக்கிறேன். அதே மாதிரி 2 ஊதுபத்தியை எடுத்துக்கிறேன். இந்த ஊதுபத்தியோட பாடி பார்ட்டில் நான் கொஞ்சமாக அந்த ரோஸ் வாட்டரை நல்லா அப்ளை பண்ணிக்கிறேன். அப்ளை பண்ணதுக்கு 2
ஊதுபத்தியையும் நான் அந்த மாதிரி செஞ்சுக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம ஊதுபத்தியை பொறுத்து வச்சோம்னா நார்மலாக 10 நிமிஷம் எரியிற ஊதுபத்தி வந்து மினிமம் 20 மினிட்ஸ் எரியும். அந்த அளவுக்கு வந்து அந்த ஈரத்தன்மையினால் ஊதுபத்தி இன்னும் கொஞ்சம் நேரம் சேர்த்து எரியும். வீடும் வாசனையாக இருக்கும். அதே மாதிரி பூஜை அறையும் நல்லா வாசனையாக இருக்கும். நம்ம மைண்டு வந்து நல்லா பீஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஆமை சிலை பற்றி ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருக்கேன். இந்த ஆமை சிலையை நான் வீட்டில் எப்படி பயன்படுத்துகிறேன் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதுக்கான டீட்டெயில் வீடியோ வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அந்த லிங்க், அதை போய் பாருங்கள். நான் ஆமை சிலையை ஃபஸ்ட்டு சுத்தம் செஞ்சுட்டு அந்த பிளேட்டில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். அந்த தண்ணியோட அளவு எப்படி இருக்கணும்னா ஆமையோட கால் வந்து ஃபுல்லாக நனையணும். அந்த அளவுக்கு வந்து நீங்கள் தண்ணியை ஊற்றணும். கால் நனைஞ்சதுக்கப்புறம் வந்து ஆமை சிலையோட அந்த மேலே உச்சியில் வந்து ₹1 நாணயம் வைக்கிறேன். சிங்க முகம் பார்த்த மாதிரி அந்த நாணயம் இருக்கணும். அதே மாதிரி வந்து பூக்களை வச்சு அலங்கரிக்கிறேன். இது எதுக்காக இந்த ஆமை சிலை நம்ம வீட்டில் வைக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம குடும்ப பிரச்சனை தீரணும், வீட்டில் வீண் செலவு ஏற்படக்கூடாது, கண் திருஷ்டி இருக்கக்கூடாது, நிம்மதியாக வாழணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஆமை சிலையை நம்ம வீட்டில் வைக்கிறோம். கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். நான் சொன்ன இந்த பூஜை அறை குறிப்புகள் உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனில் ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா நாங்கள் அப்டேட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு கிடைக்கும். நிறையா பேர் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்ருக்கிறீங்க. ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.